படத்துலயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த கிராமப்புறத்து மக்களாவே வாழ்ந்திருக்கிறாரு படத்துல. இல்ல படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு அரசியல் கலந்த படம். குறிப்பா பட்டியலின மக்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன்னா என்னன்னே தெரியல முதல்ல. அந்த ரிசர்வேஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து பேச வருது. ஸோ அதை வந்து ரொம்ப ஆழமாவும் ஆணித்தரமாவும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு ஒரு தவறை வந்து இந்த படத்துல சுட்டி காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப தைரியமா அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படமும். படம் பிரமாதமா வந்திருக்கு. நந்தன் சசிகுமார் சார் கேரியர்ல சுப்பிரமணியபுரம், கருடன், அந்த வரிசையில வந்து இந்த படம் மிகப்பெரிய தாரத்தப்பட்ட அந்த வரிசையில நந்தன் படம் அவருடைய லைஃப்ல சூப்பர் அருமையான படம் பண்ணியிருக்காரு. டைரக்டர் சார் வந்து சரவண சார் பிரமாதமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வரிகள் பிரமாதமா இருக்கு. அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் மேல வரணும். ஒரு ரிசர்வ் தொகுதி புது தொகுதின்னு எதுக்கு ஒதுக்குறாங்க, அப்படி ஒதுக்குற இடத்துல வந்து ஏன் போட்டு மிதிக்கிறாங்க அப்படிங்கறத பல ஊர்ல பல கிராமத்துல இன்னும் ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இனிமே நடக்கக்கூடாதுங்கிறத அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பிரமாதமா வந்திருக்கு படம். நிச்சயமா நேஷனல் அவார்டு தமிழ்நாடு விருது கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா அந்த ரைட்டிங் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்திருக்க படம். படம் 10க்கு 10 கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த திருப்தி எனக்கு கனெக்டட் ஆச்சு. பிரமாதமா வந்திருக்கு. எத்தனை நாள் தான் இப்படியே வந்து கீழே இருந்துகிட்டே இருக்க முடியும், மேல எந்திரிச்சு வரக்கூடாது அப்படிங்கிறது அழுத்தமாவும் எமோஷனவும் சொல்லியிருக்காரு. பிரமாதமா வந்திருக்கு படம். ஒரு சசிகுமாரன் ஒரு ஃபைட் வச்சிருக்கலாம், ஃபைட் இல்லை. ஆனா எப்படா எந்திரி அடி அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. அது கூர்பானையாவே வாழ்ந்திருக்காரு. அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காரு. சிறப்பா வந்திருக்கு. நிச்சயமா ரெண்டு பேருக்குமே டைரக்டர் சாருக்கும் அவருக்கும் அவார்டு நிச்சயமா கிடைக்கும். கதாநாயகி பிரமாதமா நடிச்சிருக்காங்க. பாலாஜி ஐயா வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் சாருடைய மியூசிக் சூப்பரா இருக்கு. படம் ஓவரால் 10க்கு 10 நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்ன சொல்றது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர். டேரக்டரோட இருக்கு, எடிட்டரோட இருக்கு, டிஓபியோட இருக்கு, மியூசிக் டேரக்டரோட இருக்கு. மியூசிக் டேரக்டர்லாம் பிச்சிருந்தாரு. லைக் கரெக்டா எந்த இடத்துல கூஸ்பம்ஸ் வரணுமோ அந்த இடத்துல கரெக்டா மியூசிக் கொடுத்து ஹைப் ஏற்றி எல்லாருக்குமே அவங்க போர்ஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நடிச்ச எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், ஹீரோயின் மேம், அப்புறம் அவரை வில்லன் பாலசக்திவேல் சார் அவர் கூட சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுவும் வெத்தலை பார்க்க போட்டு துப்பிட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்குலாம் நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ் இருக்குது. இது ஜாதி படம் யாரும் நினைக்க வேண்டாம். ஆனால் என்ன சொல்றதுன்னா, லைக் இன்னும் இந்த ஊரில் அப்படி இருக்கு, இன்னும் இந்த நம்ம நாட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறத வந்து தைரியமாக எடுத்திருக்காரு டேரக்டர். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ். நான் அதான் சொன்னேன்னா ஸ்பாய்லர் பண்ணிடுவேன் ப்ரோ. நான் அதான் சொன்னால் ஸ்பாயில் ஆயிரும். சில சீன்ஸ்லாம் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். அதனால எதுவும் சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து நேரில் வந்து படத்தை பாருங்க, தயவு செஞ்சு வந்து படத்தை பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சசிகுமார் சார் நடிச்சதுல வந்து தி பெஸ்ட் ஃபிலிம் இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா அவர் நடிச்சதுல தி பெஸ்ட் ஃபிலிம் இதுதான்.